நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. எவன் ஒருவன் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் கிடையாது. நாம பசித்திருக்கனால அல்லாஹ்வுடைய ஹசானா குறைய போதா? அல்லாஹ்வுடைய கஜானாவுல நிறைய மிச்சம் ஏற்பட போகிறதா? அவன் அர் ரஹ்மான். கியாமத் நாள் வரை வாரி 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 வழங்கினாலும் கடலில் ஒரு ஊசியை முக்கினால் ஊசி முனையில் எவ்வளவு தண்ணீர் வருமோ அந்த அளவிற்கு கூட அல்லாஹ்வுடைய ஹசானா குறையாது. நாம சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்க்கு எதுவும் குறைய போவது கிடையாது. நாம் எதற்காக? நீ நோன்பு நோற்று விட்டு என்னுடைய இறைவன் சொன்னான் என்பதற்காக நீ எப்படி சாப்பிடாமல் இருக்கின்றோமோ, எப்படி நாம் குடிக்காமல் இருக்கின்றோமோ, எப்படி மனைவிமார்களோடு பகல் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கின்றோமோ அது போன்று எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் தீய செயல்களை செய்யாமல் தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பதுதான் உண்மையான நோன்பு. அவனுக்குத்தான் அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கும். இதன் காரணமாகத்தான் ஒருவன் நோன்பு நோற்றுக் கொண்டு இறையச்சத்தை வளர்ப்பதற்குரிய அந்த பயிற்சியை எடுக்கின்ற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, எப்படி லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை சாப்பிடாமல் இருப்பதினால் வயிற்றில் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது குடல்ல இருந்து ஒரு துர்வாடை வரும். பல் தேய்க்காம இருக்கிற வாடன் விளங்கிடக்கூடாது. பல் துளைக்க வேண்டும். வயிறு காலியா இருந்தால் துர்வாடை வரத்தான் செய்யும், பல் துளைக்கினாலும். அப்ப நோன்பாளியின் வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை அல்லாஹ்விடம் எப்படிப்பட்ட மகத்துவத்திற்குரியது? மின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியுடைய நறுமணத்தை விட மிகப்பெரிய ஒரு வெகுமதியை ஒரு நன்மையை அல்லாஹ் நோன்பிற்கு அளிக்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, ஆனா அஜிஸி பிஹி, அந்த நோன்பிற்கு நான் தான் கூலி வழங்குகிறேன். நமக்கு எல்லா நன்மையும் பதிவு செய்வதற்கு மலக்குமார் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் நன்மையை தர்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மையை தான் அவங்க பதிவு செய்வாங்க, கணக்கெல்லாம் கிடையாது. மற்ற காலத்து நன்மை செஞ்சா 1 இருந்து 10 மடங்கு 700 மடங்கு வரைக்கும் நன்மை கிடைக்கும். நோன்புக்கு அந்த மடங்கு கணக்கே கிடையாது. அல்லாஹ் நாடினால் வாரி 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 அல்லாஹ் நன்மையை தருகின்றான். நபி அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்ஸௌமுலி அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி வழங்குகிறேன். எதற்காக தெரியுமா? யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி, என்னுடைய அடியான் எனக்காகத்தான் அவன் உணவையும் குடிபானத்தையும் தன்னுடைய மனோ இச்சையையும் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவதையும் அவன் தவிர்த்து கொண்டான். ஒவ்வொரு நன்மைக்கும் நான் 10 மடங்காக இன்னும் வாரி வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், நோன்பு என்பது நம்மில் இறையச்சத்தை வளர்க்க வேண்டும். இறையச்சம் என்று சொன்னால் பிற மனிதனுடைய உயிருக்கோ மானத்திற்கோ செல்வத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான இறையச்சம். அல்லாஹ்வுக்கு செய்வன வணக்க வழிபாடு செய்யலாம் வச்சுக்கிடுங்க. ஒருவன் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறான் என்று சொன்னால் வணக்க வழிபாடு தெளிவா செய்வான். உண்மையான இறையச்சம் எது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், உண்மையான இறையச்சம் என்பது ஒருவனுடைய மானம் புனிதமானது, ஒருவனுடைய உயிர் புனிதமானது, ஒருவனுடைய செல்வம் புனிதமானது. இன்றைக்கு பார்க்கிறோம், வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள், வட்டி வாங்கக்கூடியவன், சொந்த பந்தங்களை பகைத்திருக்கக்கூடியவன் அந்த நோன்பவனுக்கு இறையச்சத்தை கொடுத்திருக்கிறதா? எப்படிதான் ஏமாத்துறாங்க? லஞ்சம் வாங்குகிறான், வட்டி வாங்குகிறான், அவதூறு பரப்புகிறான், கொள்ளையடிக்கிறான், புறம் பேசுகிறான். இவ்வளவு பாவங்களையும் செய்து கொண்டு நாங்கள் நோன்பு வைக்கிறோம் சொன்னா, நோன்பு வச்சு என்ன ஃபாயிதா, என்ன நன்மை? நாம் சாப்பிடாமல் இருப்பதினால் அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு எதுவும் அந்தஸ்து கூட போகிறதா? நாம் குடிக்காமல் இருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எதுவும் அந்தஸ்து கூட போகிறதா? எதுவும் கிடையாது. நோன்புடைய நோக்கம் பிற மனிதர்களை மதிக்கக்கூடிய பண்பை இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் நோன்புடைய காலங்களிலும் எத்தனை பேர் வீணான சினிமா காட்சிகளையும் நாடகங்களையும் பாவமான காரியங்களிலும் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். நோன்பல்லாத காலங்களில் விட்டு செய்யக்கூடாது. அதற்கு பயிற்சி தான் ரமதான் மாதம். ஆனால் ரமதான் மாதத்திலும் நாங்கள் நோன்பு வச்சுட்டோம் சொல்லி வீணான விளையாட்டுகள் நேரங்களை கழிச்சோம்னா
குர்ஆனை ஓதாமல், குர்ஆனை படிக்காமல், வீணான கதைகளை படித்து நம்முடைய காலங்களை கழித்தால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியசாலி. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாதம் என்பது நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நம்மை நாம் பண்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான இறைவனுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம். இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த ரமதான் மாதத்திலே நாம் இறையச்சத்தை வளர்ப்பதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்முடைய சொர்க்க வாசல்களை திறக்க வேண்டும், நம்முடைய நரக வாசல்களை அடைக்க வேண்டும். இந்த ரமதான் மாதத்திலே நாம் ஷைத்தானுக்கு விலங்கிட வேண்டும். நாம் போடக்கூடிய அந்த விலங்கு ரமதான் அல்லாத மாதங்களிலும் நம்மை இறையச்சத்தோடு வாழ வைக்க வேண்டும். யுனானி